வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணமூர்த்தி ராமசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி செஷல்ஸ் நாட்டிற்கான 3 நாள் பயணத்தை வெற்றிகரமாக முடித்துக் கொண்டு தாயகத்திற்கு புறப்பட்டுள்ளார். மத்திய சுகாதார அமைச்சர் திரு ஜே.பி. நட்டா சுகாதாரத்துறைக்கான பல்வேறு டிஜிட்டல் முன் முயற்சிகளை தொடக்கி வைத்துள்ளார். நாட்டின் மின்சார உற்பத்தி திறனை எதிர்கால தேவைகளுக்கும் ஏற்றதாக மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படுவதாக மத்திய மின்சாரத்துறை அமைச்சர் திரு மனோகர்லால் கூறியுள்ளார். புதுச்சேரியில் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களின் டிஜிட்டல் மாற்றங்களை துரிதப்படுத்தும் வகையில் புதிய முன்முயற்சி திட்டம் தொடக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி கிழக்கு ஆப்பிரிக்காவில் செஷல்ஸ் நாட்டிற்கான 3 நாள் பயணத்தை வெற்றிகரமாக முடித்துக் கொண்டு இன்று தாயகத்திற்கு புறப்பட்டுள்ளார். பயணத்தின் கடைசி நாளான இன்று விக்டோரியா நகரில் உள்ள நவசக்தி விநாயகர் கோவிலில் அவர் வழிபட்டார். அங்குள்ள இந்திய சமூகத்தினரையும் பிரதமர் சந்தித்து பேசினார். பின்னர் விக்டோரியாவின் அமைதி பூங்காவில் உள்ள மகாத்மா காந்தி சிலைக்கு அவர் மலர் அஞ்சலி செலுத்தினார். பிரதமரின் செஷல்ஸ் பயணம் குறித்து கூடுதல் விவரங்கள். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் செஷல்ஸ் பயணம் இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவதில் முக்கிய நடவடிக்கையாக அமைந்திருந்தது. செஷல்ஸ் அதிபர் அழைப்பின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட இப்பயணத்தின் போது கல்வி, சுகாதாரம், திறன் மேம்பாடு, கடல்சார் பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்திக் கொள்வது குறித்து இரு தலைவர்களும் விவாதித்தனர். வேளாண்மை, கப்பல் போக்குவரத்து, மருத்துவம், கடனுதவி மற்றும் யுபிஐ தொழில்நுட்பத்தின் பயன்பாடு தொடர்பாக பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் கையெழுத்தாயின. சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கான செஷல்ஸ் நாட்டின் மிக உயரிய ப்ளூ ஹாரிசான் கார்டியன் விருது பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்டது. செஷல்ஸ் பாராளுமன்றத்தில் முதலாவது இந்திய பிரதமராக பிரதமர் திரு நரேந்திர மோடி உரையாற்றினார். செஷல்ஸ் பயணத்தின் போது நேற்று மொரீஷியஸ் பிரதமர் டாக்டர் நவீன் சந்திர ராம்கூலத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி சந்தித்து பேசியதும் குறிப்பிடத்தக்கது. மத்திய சுகாதார அமைச்சர் திரு ஜே.பி. நட்டா இன்று புதுடெல்லியில் சுகாதாரத்துறைக்கான பல்வேறு டிஜிட்டல் முன் முயற்சிகளை தொடக்கி வைத்தார். 2ஆம் கட்ட ஆரோக்கிய சேது மொபைல் செயலி, ஆயுஷ்மான் சாரதி உரையாடல் பொறி, சுஷ்ருத் மருத்துவ ஆலோசனை வசதி, மருத்துவ காப்பீடு கோரிக்கைகளை விரைந்து நிறைவேற்றுவதற்கான டிஜிட்டல் எக்ஸ்சேஞ்ச் வசதி ஆகியவன இதில் அடங்கும். டிஜிட்டல் அதிகாரத்துடன் கூடிய ஆரோக்கியமான இந்தியாவை உருவாக்கும் பயணத்தில் முக்கிய மைல்கல்லாக இப்புதிய வசதிகள் அமையும் என்று அமைச்சர் திரு ஜே.பி. நட்டா நிகழ்ச்சியில் பேசுகையில் கூறினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையின் கீழ் நாட்டில் மருத்துவ வசதிகள் பெரிய அளவில் விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளதால் தரமான மருத்துவ வசதிகளை பொதுமக்கள் குறைந்த கட்டணத்தில் எளிதில் பெற இயன்றுள்ளதாக அவர் மேலும் கூறினார். யமுனா நதி நீரை பகிர்ந்து கொள்வது தொடர்பாக ராஜஸ்தான் மற்றும் ஹரியானா மாநில அரசுகள் இன்று புதுடெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா முன்னிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்து கொண்டுள்ளன. ராஜஸ்தான் முதலமைச்சர் திரு பஜன்லால் சர்மா, ஹரியானா முதலமைச்சர் திரு நயாப் சிங் சைனி, மத்திய ஜல்சக்தி அமைச்சர் திரு சி.ஆர். பாட்டீல் உள்ளிட்டோர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். யமுனா நதி நீரை பகிர்ந்து கொள்வதில் இரு மாநில மக்களுக்கு இடையே கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக நிலவும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் வகையில் இந்த ஒப்பந்தம் அமைந்து இருப்பதாக மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா கூறினார். மாநிலங்களவைக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மற்றும் மறுதெரிவு செய்யப்பட்ட 8 உறுப்பினர்களுக்கு மாநிலங்களவை தலைவரும் குடியரசு துணைத் தலைவருமான திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் இன்று பதவிப் பிரமாணம் செய்து வைத்தார். காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே, கர்நாடகத்தைச் சேர்ந்த பிஜேபி உறுப்பினர் திரு எம். நாகராஜா, மகாராஷ்டிரா மாநிலத்தைச் சேர்ந்த என்சிபி உறுப்பினர் திரு ராஜேந்திர ஹீராலால் ஜெயில் உள்ளிட்டோர் இதில் அடங்குவர். பதவியேற்கும் போது மாநிலங்களவை துணைத் தலைவர் திரு ஹரிவன்ஷ், நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு, அவை முன்னவரும் மத்திய சுகாதார அமைச்சருமான திரு ஜே.பி. நட்டா ஆகியோர் உடன் இருந்தனர். தமிழ்நாட்டில் அஇஅதிமுக சட்டமன்ற உறுப்பினர் திரு எம்.ஆர். விஜயபாஸ்கர் இன்று சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே.சி.டி. பிரபாகரிடம் ராஜினாமா கடிதம் சமர்ப்பித்தார். திரு பிரபாகர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் ராஜினாமா கடிதம் ஏற்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இதையும் சேர்த்து தமிழகத்தில் ராஜினாமா செய்துள்ள அஇஅதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை 7ஆக அதிகரித்துள்ளது. எடை அளவை மற்றும் முகத்தல் அளவை தொடர்பான அளவீட்டியல் சட்ட விதிமுறைகளை முதல் முறையாக மீறும் வியாபாரிகளுக்கு நோட்டீஸ் அனுப்பி தவறை சரி செய்து கொள்ள வாய்ப்பு அளிக்கும் வகையில் மத்திய அரசு ஜன் விஸ்வாஸ் திருத்த சட்டத்தின் கீழ் புதிய நடைமுறை ஒன்றை அறிவித்துள்ளது. நோட்டீஸ் மீது உரிய காலக்கெடுவிற்குள் உரிய நடவடிக்கை எடுப்பதன் மூலம் வியாபாரிகள் விதிமீறல் வழக்குகளை தவிர்த்துக் கொள்ளலாம் என்று மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. வர்த்தகம் புரிவதை எளிதாக்குவதே இம்முடிவின் நோக்கம் என்றும் இதனால் நுகர்வோர் பாதுகாப்பு எந்த வகையிலும் பாதிக்கப்பட மாட்டாது என்றும் அமைச்சகம் கூறியுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
நேயர்கள் ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்திப் பிரிவின் சமூக ஊடகங்களான @AIR_News_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற Facebook பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம். செய்திகள் தொடர்கின்றன. நிர்வாக நடைமுறைகளின் போது உருவாகும் தரவுகளை ஆதாரங்களின் அடிப்படையிலான கொள்கை உருவாக்க பணிகளுக்கு பயன்படுத்த வேண்டியதன் அவசியத்தை பிரதமரின் முதன்மை அறிவியல் ஆலோசகர் டாக்டர் PK மிஸ்ரா வலியுறுத்தியுள்ளார். 20வது புள்ளியியல் தினத்தை ஒட்டி புதுடெல்லியில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் அவர் உரையாற்றினார். இது குறித்து கூடுதல் விவரங்கள். கொள்கை உருவாக்கம் மற்றும் அமலாக்க பணிகளை தரவுகளின் அடிப்படையில் துல்லியமாக மேற்கொள்ளும் நாடாக இந்தியா மேம்பட வேண்டும் என்பதே பிரதமர் திரு நரேந்திர மோடியின் கனவாகும் என்று திரு மிஸ்ரா கூறினார். இதற்கு ஏதுவாக தரமான தரவுகளை உருவாக்கவும், துறைகளுக்கு இடையிலான தரவுகளை ஒருங்கிணைக்கவும் இந்தியாவில் அதிக முக்கியத்துவம் அளிக்கப்படுவதாக அவர் தெரிவித்தார். இந்தியாவின் புள்ளி விவர கட்டமைப்பு உலக அளவில் சிறந்ததாக திகழ்வதற்கு இதுவே காரணம் என்றும், இது குறித்த இந்தியாவின் தேசிய பெருமிதம் முற்றிலும் நியாயமானதே என்றும் அவர் குறிப்பிட்டார். மத்திய புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்கத்துறை இணையமைச்சர் திரு ராவ் இந்திரஜித் சிங் புள்ளியியல் தின விழாவில் பேசுகையில், பிழையற்ற அசல் புள்ளி விவரங்களின் அடிப்படையில்தான் 2047ஆம் ஆண்டிற்குள் இந்தியா முன்னேறிய நாடாக மேம்பட முடியும் என்றார். புள்ளியியல் மற்றும் பொருளாதார திட்டமிடல் துறையில் முன்னோடியாக திகழ்ந்த பேராசிரியர் PC மஹாலோனோபிஸ் பிறந்த நாளான ஜூன் 29ஆம் தேதி ஆண்டுதோறும் புள்ளியியல் தினமாக கொண்டாடப்படுகிறது. புதுச்சேரியில் தொழில்துறைக்கும் கல்வி நிறுவனங்களுக்கும் இடையிலான ஒருங்கிணைப்பை வலுப்படுத்துவதன் மூலம் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களில் டிஜிட்டல் மாற்றங்களை துரிதப்படுத்தும் வகையில் இந்திய தொழில்கள் கூட்டமைப்பு மாநில அரசுடன் இணைந்து DX Edge எனும் புதிய முன்முயற்சியை தொடங்கியுள்ளது. முதலமைச்சர் திரு ரங்கசாமி இன்று இத்திட்டத்தை தொடக்கி வைத்தார். தலைமைச் செயலர் திரு சரத் சௌஹான், தொழில்துறை செயலர் திரு விக்ராந்த் ராஜா, CII தென்மண்டல தலைவர் திரு ரவிச்சந்திரன் புருஷோத்தமன், CII புதுச்சேரி மாநில கவுன்சில் தலைவர் திரு நடராஜன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். புதுச்சேரி யூனியன் பிரதேசம் தற்போது வளர்ச்சியின் முக்கிய கட்டத்தில் இருப்பதாகவும், அடுத்த கட்ட வளர்ச்சியில் டிஜிட்டல் தொழில்நுட்பங்கள் மற்றும் புதுமை படைப்புகளுக்கு முக்கிய பங்கு இருக்கும் என்றும் முதலமைச்சர் திரு ரங்கசாமி தமது உரையில் கூறினார். இதற்கு தேவையான உள்கட்டமைப்பு வசதிகள், கொள்கை மாற்றங்கள் மற்றும் வர்த்தகம் புரிவதை எளிதாக்கும் வகையிலான நடைமுறைகளை அரசு கொண்டு வரும் என்று அவர் தெரிவித்தார். தொழில்துறையில் உற்பத்தி திறன் மற்றும் தரத்தை அதிகரித்து உற்பத்தி செலவை குறைக்கவும், விதிமுறைகளில் இணக்கச் சூழலை மேம்படுத்தவும் டிஜிட்டல் மாற்றங்கள் அவசியம் என்று முதலமைச்சர் மேலும் கூறினார். காரைக்காலில் இன்று நடைபெற்ற புகழ்பெற்ற காரைக்கால் அம்மையார் கோவில் மாங்கனி திருவிழாவில் ஆயிரக்கணக்கிலான பக்தர்கள் கலந்து கொண்டு பிச்சாண்டவர் கோலத்தில் பவழக்கால் சப்பரத்தில் எழுந்தருளிய சிவபெருமானை மாங்கனி இறைத்து வழிபட்டனர். புதுச்சேரி அமைச்சர் திரு GNS ராஜசேகரன், முதுநிலை காவல்துறை கண்காணிப்பாளர் திருமதி லட்சுமி சௌஜன்யா மற்றும் கோவில் அதிகாரிகளும் விழாவில் கலந்து கொண்டனர். காரைக்கால் அம்மையார் கோவிலில் அமுது படையல் நிகழ்வு இன்று மாலை நடைபெறுகிறது. வில்லியனூரில் இன்று நடைபெற்ற வரதராஜ பெருமாள் கோவில் தேர் திருவிழாவில் அமைச்சர் திரு நமச்சிவாயம், சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு ரவிக்குமார், திரு கார்த்திகேயன் ஆகியோர் கலந்து கொண்டு தேரோட்டத்தை வடம் பிடித்து தொடக்கி வைத்தனர். 4 மாட வீதிகள் வழியாக நடைபெற்ற தேரோட்டத்தில் ஆயிரக்கணக்கிலான பக்தர்கள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக இன்று கோவை, திருப்பூர் மாவட்ட மலைப்பகுதிகள், நீலகிரி, திண்டுக்கல், ஈரோடு மற்றும் தேனி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வட தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும், புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜூலை 5ஆம் தேதி வரை மழை நீடிக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. சூறாவளி காற்றுக்கு வாய்ப்பு அதிகம் உள்ள தமிழக கடலோர பகுதிகள், வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் அரபிக்கடல் பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இதற்கிடையே கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக கோவை மாவட்டம் சின்னக்கல்லாரில் 9 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. காரைக்காலில் 1 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது. FIFA உலகக்கோப்பை கால்பந்து போட்டித் தொடரில் இந்திய நேரப்படி இன்று இரவு 10:30 மணிக்கு ஹூஸ்டனில் நடைபெறும் போட்டியில் பிரேசில், ஜப்பான் அணிகள் மோத உள்ளன. முன்னதாக கனடா, தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கு இடையே இன்று நடைபெற்ற போட்டியில் கனடா அணி 1-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்று ரவுண்ட் ஆப் 16 சுற்றுக்கு தகுதி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி செஷல்ஸ் நாட்டிற்கான 3 நாள் பயணத்தை வெற்றிகரமாக முடித்துக் கொண்டு தாயகத்திற்கு புறப்பட்டுள்ளார். மத்திய சுகாதார அமைச்சர் திரு JP நட்டா சுகாதாரத்துறைக்கான பல்வேறு டிஜிட்டல் முன் முயற்சிகளை தொடக்கி வைத்துள்ளார். நாட்டின் மின்சார உற்பத்தி திறனை எதிர்கால தேவைகளுக்கும் ஏற்றதாக மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படுவதாக மத்திய மின்சாரத்துறை அமைச்சர் திரு மனோகர்லால் கூறியுள்ளார். புதுச்சேரியில் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களின் டிஜிட்டல் மாற்றங்களை துரிதப்படுத்தும் வகையில் புதிய முன்முயற்சி திட்டம் தொடக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.